பைரவி வந்து மருதாணி வச்சு விரத பார்த்துட்டு வந்து ரொம்ப ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஆறுமுகம் பார்த்து பார்த்து ரசிக்கிறாரு. பைரவி எவ்வளோ அழகா வந்து காயத்ரிக்கு மருதாணி வச்சு விடுறா. இவங்க செய்கிறது எல்லாமே அழகா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து பார்த்து ஒய்ஃபை ரசிச்சுட்ருக்காரு. இந்த சூழ்நிலை இங்கே வந்து வந்து பைரவி வந்து இதை வந்து பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு வந்து, "ஓ! என்னை பார்த்து பின்னாடி இருந்து ரசிக்கிறியா? உன்னை சும்மாவே விடமாட்டேன் இரு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணுறாங்க, வேணும்னே வந்து கிட்ட வந்து நிற்கிறாங்க. பார்த்துட்டு பயந்துடுறாரு பைரவி அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஒளிஞ்சிருந்து பார்த்துட்ருக்க? ஏன் நேரா வந்து பார்க்க மாட்டியா?" அப்படின்னோன்னே, "நான் பார்க்க தயார் தான். என்ன சொன்ன?" அப்படின்னோன்னே, "ஐய்யய்யோ! என்ன பைரவி என் மேலே வந்து மருதாணி பூச வர? ஐயோ! என் சட்டை எவ்வளோ வெள்ளையா இருக்கு. ஏதோ ஆயிடுச்சுனா?" "ஓ! அப்படியா?" அப்படி சொல்லிட்டு வேணுமே மருதாணி பூசி விடுறாங்க. ஐய்யய்யோ! பைரவி இப்படி பண்ணிட்டியேன்னு ஓடி போறாரு. வந்து ஆறுமுகத்த அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. "சம்பத்தை வந்து நீ மோசமா தாக்கியிருக்க. அதுக்காக தான் அரெஸ்ட் பண்ணுறோம். சம்பத் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு" அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. "சம்பத்தை பார்க்கவே பார்க்கல. எனக்கு தெரியவே தெரியாது." ஆறுமுகம் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. கேட்காம வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிற சஞ்சய். இதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து சிவா வந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு ஆறுமுகத்துக்கிட்ட. "எனக்கு எதுவுமே தெரியாது. நான் இந்த இடத்துக்கே போகலாம். அந்த சம்பத்தை பார்த்து எவ்வளோ நாளாச்சு. வேணும்னே வந்து பிரச்சனை பண்ணுறதுக்காக இந்த போலீஸ் இப்படிலாம் பண்ணுறாரு" அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்க்கு வந்து அவருக்கும் உள்ள பிரச்சனையை வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து சிவா வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே சஞ்சய் கிட்டே, "நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைங்க" அப்படின்றாரு. அதை கேட்கறதுக்கு, "நீ யார்? நான் வந்து நேர்மையாக தான் எல்லாமே பண்ணியிருக்கேன். இவன் வந்து எப்போ மாட்டுவான்னு நினச்சிட்ருக்கேன். கரெக்டாக மாட்டிட்டான். அதான் கூண்டோடு பிடிச்சிட்டு வந்துட்டேன்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு சிவா. சிவா வந்து எந்த ஆதாரத்தோட வந்து எங்களோட ஆறுமுகத்தை வந்து கைது பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "ஆதாரமா? ஏற்கனவே சம்பத்துக்கும் இவனுக்கும் முன்விரோதம் இருக்குது. அதனால தான் இப்படிலாம் பண்ணியிருக்கான்." "அது எப்படிங்க? முன்விரோதம் இருந்தால் உடனே பண்ணிடுவாங்களா? அதுக்கு ஆதாரம் வேணாவா?" "ஆதாரம் இருக்குது. சம்பத்தை வந்து இந்த மாதிரி தாக்குனது இவன் தான் வந்து முகமூடி போட்டு வந்து தாக்குனது." "முகமூடி போட்டு வந்து தாக்குனானா? என்ன சொல்கிறீங்க நீங்கள்?" "ஆமாம், நான் ஆறுமுகன்டா, அவனை சும்மா விட மாட்டேன்டா" அப்படி சொல்லி அவனை தாக்கியிருக்கான். அதனால தான் ஆறுமுகம் தான் இதெல்லாம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சம்பத் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்கான் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. "நீங்கள் என்ன சொல்கிறீங்க?" "ஆமாம், அவன் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு தான் வந்து மயக்கமே அடைஞ்சிருக்கான்" அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆறுமுகம்லாம் வந்து இப்படிலாம் பண்ணிக்க சான்ஸே இல்லை. ஆறுமுகம் எது செஞ்சாலும் நேருக்கு நேர் செய்யக்கூடியவன். அவன் வந்து முகமூடி போட்டுன்னு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆறுமுகம் தான் இதை பண்ணான்னு சொல்லிட்டு சம்பத் வாக்குமூலம் கொடுத்துட்டான். அதனால நாங்கள் ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணோம். சார், யார் மேலே வேணாலும் என்ன வேணாலும் புகார் கொடுக்கலாமா? அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? அதுக்கு உண்மைன்னு தெரிஞ்சுக்க மாட்டீங்களா? இவனுன்னா யோக்கியமானவனா இவன், உண்மையை தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம், "நீ கவலைப்படாமல் இரு, கண்டிப்பாக நான் வந்து இதுலேருந்து நான் வெளியே எடுத்துருவேன்னு" சொல்லிட்டு சிவா வந்து அது சொல்லிட்டு ஆறுமுகத்துக்கு போகிறாரு. எங்கள் ஆறுமுகம் வந்து டென்ஷனாக இருக்காரு. "அம்மா என்ன ஆனாங்கன்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்க அம்மா பார்க்க வராங்க. அவங்க அம்மா அழறாங்க. "அம்மா, தயவுசெய்து இங்கேருந்து போங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணி அனுப்பிச்சி விட்டுறாரு. இங்கே வந்து அவங்க பெரியம்மா அழுத பார்த்துட்டு சிவாவால் தாங்கிக்க முடியல. "ப்ளீஸ் பெரியம்மா, தயவுசெய்து சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணி சாப்பிட வைக்கிறாங்க. இங்கே வந்து ஆறுமுகம் இப்படிலாம் பண்ணது நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்கிறாங்க. ஆறுமுகம் முன்கோபக்காரன் தான். ஆனால் மறைஞ்சிருந்து தாக்கக்கூடிய அளவுலாம் வந்து மோசமானவன் கிடையாது. இது வேறு யாரோ பண்ணிவிட்டு ஆறுமுகத்தில் பழிய போட்டிருக்காங்கன்னு சிவா சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து சிவா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காரு. எப்படியாவது ஆறுமுகத்தை வெளியே எடுக்கணும், ஆறுமுகம் இதை செய்யலைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ சிந்து வராங்க. "என்ன டாக்டரே, என்ன யோசிச்சுட்டு இருக்க?" அப்படின்னோடனே, "என்ன பண்ணுறதுன்னு தெரியல" அப்படின்னோடனே, "சரி டாக்டரே, ஆறுமுகம் தான் இதை பண்ணாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆறுமுகம் இந்த மாதிரி வந்து முகமூடி போட்டுன்னு பண்ணாருன்றாங்க. அப்போது பண்ண இடத்துல ஏதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும்ல, அதை பார்த்து கண்டுபிடிக்கலாம்." "எப்படி சிந்து இப்படிலாம் யோசிக்கிற? இதை யோசிக்கலே." "இல்லை, அங்கே இல்லைனாலும் பக்கத்தில் இருக்கும். கண்டிப்பாக வந்தது தெரிஞ்சிருக்கும். அப்போ யாருன்னு அந்த ஃபோட்டோ நம்மளுக்கு கிடச்சிச்சுன்னா அது யாருன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிடும்." "சிந்து கலக்கிற சிந்து" அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே போய் இதை பார்க்குறேன்றாரு.